நம்ம இப்போலாம் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். நார்த் இந்தியன்ஸ் வந்து நிறைய ஆக்கிரமிச்சுட்டாங்க இந்த சவுத் இந்தியாவை, தமிழகத்தை. நிறைய அரசியல்வாதிகள் பேசுகிறாங்க, நிறைய வந்து பாமர மக்களும் பேசுகிறாங்க. அவங்களுக்கு தான் நிறைய வந்து இங்கே தமிழ்நாட்டை வந்து ரொம்ப பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்ம அவங்கக்கிட்ட இருக்க பலத்தையும் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அந்த பலத்தை வளர்த்துக்கிட்டு ஜெயிக்க பார்க்கலாம். அது என்னோட கருத்து. உதாரணத்துக்கு இந்த நார்த் இந்தியன்ஸ் பார்த்தா 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து வேலை செய்ய வந்தவங்க, இன்னொன்று வியாபாரம் செய்ய வந்தவங்க, பிஸ்னஸ். ஒன்று வேலைக்காரங்க, இன்னொன்று முதலாளிங்க. வேலைக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. அதில் ஒரு 4 மட்டும் சொல்கிறேன், முடிஞ்சால் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அவங்க கடினமாக உழைக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் நார்த் இந்தியன்ஸ், அது எந்த ஸ்டேட்லேருந்து தான் வரட்டும், கடினமாக உழைக்கிறாங்க. அதிகபட்சமாக அவங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை. சில பேர்கிட்ட இருக்கலாம். ப்ரிடாமினாக பார்த்தா ஒரு 90% மேலே இருக்கவங்க குடிப்பழக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. 3வது சிக்கனமாக இருக்காங்க. அவங்க அனாவசியமாக செலவு பண்ண மாட்டாங்க. அதுவும் அவங்களோட பலம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அனாவசியமாக லீவ் எடுக்க மாட்டாங்க. இதனால தான் எல்லா முதலாளிகளும் இந்த நார்த் இந்தியன்ஸ்க்கு வேலை கொடுக்குறாங்கன்றது நான் பார்த்து அனலைஸ் பண்ண என்னோடய கருத்து. அடுத்த கேட்டகரி சொன்னேன், முதலாளிகள். அவங்க பார்த்தீங்கன்னா பணிவாக இருப்பாங்க. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், எத்தனை கோடி சொத்து வச்சுருந்தாலும், அது நகை கடை முதலாளியாக இருக்கட்டும், வேறு எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, பணிவாக இருப்பாங்க இந்த நார்த் இந்தியன்ஸ். இன்னொன்று அவங்களுக்குமே இந்த சிக்கனமாக இருக்கிற பழக்கம் நிறைய இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் பெரிய பெரிய முதலாளிகள்லாம் வந்து அந்த சிக்கனத்தை பார்த்து நானே வியந்திருக்கேன். அது மாதிரிலாம் சிக்கனமாக இருக்காங்க. என்னோடய வீடியோவில் சில இதெல்லாம் பேசியிருக்கேன் அதை பற்றி நான். அப்புறம் வந்து பெரியவங்கக்கிட்ட வந்து கண்டிப்பாக ஆசீர்வாதம் வாங்குவாங்க. யார் பார்த்தாலும் சரி, ஒரு ஒரு தன்னை விட வயதில் மூத்த இருக்கனா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க. அப்போ நல்லா இருந்தால் நல்லா இருப்பான்ல, அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. 4வது பண்ணினா இவங்க ஹோல்சேல் பிஸ்னஸ் நிறைய பண்ணுறாங்க. சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணாமல் ஹோல்சேலாக சின்ன மார்ஜினுக்கும் நான் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுவோம். இதுதான் நார்த் இந்தியன்ஸ் இந்த சவுத் இந்தியாவில் நிறைய ஆக்கிரமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்மளுமே வளர்த்துக்கிட்டோம்னா அவங்க இங்கே வர தவறு கிடையாது. நம்ம நல்லா இருந்தால் அவங்களுக்கு அங்கேயே அந்த வாய்ப்பை ஏற்படுத்த போகிறாங்க. இப்போ நம்ம அந்த இடத்துல டஃப் கொடுக்கணும், போர் கொடுக்கணும்னா இந்த விஷயங்களை கற்றுக்கிறதுனே எனக்கு தோணுச்சு. நான் அதான் பதிவு போடுறேன். இந்த பதிவு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.